நாங்கள் 15th வார்டு எஸ்டி பிளாக்லேருந்து ஆறுமுகம் மற்றும் 15th வார்டு ஜனங்கள்லாம் என்ன தெரிவிச்சுக்கிறோன்னா, ஒரு பல மாதமாக போர்வால் இங்கே ரிப்பேர் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அது சம்மந்தப்பட்ட வந்து பார்க்குவாங்கன்னு சொன்னால் அவங்க யாரும் பார்க்கல. நாங்கள் அப்புறம் பார்த்தா இருக்கிற ரெண்டாவது போரும் ரிப்பேர் ஆகிடுச்சுங்க. நாங்கள் இமீடியட்டாக நேற்று என்ன பண்ணோன்னா, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி மேடத்துக்கு வந்து ஃபோன் அடிச்சுங்க. மேடம் வந்து பெல்காவியில் மீட்டிங்கில் இருந்தாங்க. மீட்டிங்கில் இருக்கும்போது கூட எங்களுடைய ஃபோன் அட்டன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க. மேடம் இது மாதிரி தண்ணி இது ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ஜனங்கள்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க, எல்லாருமே வந்து தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, மேடத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க, யாரும் வந்து ரெடி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மேடத்துக்கு ரெடி பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை முன்னிட்டு நான் என்ன பண்ணேன்னா, மேடத்துக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா அப்பயே அட்டன் பண்ணிவிட்டு 2 நாளில் உங்கள் ப்ராப்ளம் டோட்டலாக சால்வ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அந்த 2 நாளில் வந்து மேடம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. மேடத்துக்கு 15th வார்டு சார்பாக நன்றி. அதுபோல் இன்னொரு விஷயம் தான், அந்த 15வது வார்டு ஃபுல்லாக அபிவிருத்தி பணிகள் எல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க மேடங்க. இங்கே எஸ்டி பிளாக் 4வது வட்டத்தில் கூட அங்கே ஒரு ரோடு கல்ரமூல டவுனில் இங்கே வர ரோடு சிமெண்ட் ரோடுகள்லாம் வந்து ஏற்பாடு வந்து எம்எல்ஏ மேடம் தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கும் எங்கள் எஸ்டி பிளாக் 4வது வட்டத்தின் சார்பாகவும் தாய்மார்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேங்கன்னா, கேஜிஎஃப்பில் ரோடு வசதி ஆகட்டும், ஃபேக்ட்ரி இன்னும் போடுறதுக்கு இருக்கிறாங்க மேடம், கண்டிப்பாக செய்வாங்க. சொன்னதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த 1000 ஏக்கர் நிலத்தை கண்டுபிடிச்சாங்க. இப்போ கம்பெனிங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த வேலையை நடக்கும். அதே மாதிரி கேஜிஎஃப்பில் ஒரு ரோடும் உரிகம்பட் ரோடு இந்த ரோடு தான் போடலன்னு இல்லை, எல்லா ரோடும் போட்டுருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கும் நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுன்னு வராங்க. சாமானிய ஜனம் ஒரே ஒரு யார் நான் தான் இல்லை, இவங்க யாருன்னா கூட செய்யுங்க, ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா மேடத்துக்கு அவங்க அட்டன் பண்ணுறாங்க. அது மாதிரி எம்எல்ஏ வந்து கேஜிஎஃப்ல இது மாதிரி பார்த்ததெல்லாம் இல்லை. அதனால் மேடத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிச்சு, நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே பஜனை கோயில் உள்ள ஒரு போர் ரிப்பேர் இருந்துச்சுன்னா, இது 3 மாதமாக ரிப்பேரில் இருந்துச்சு, யாரும் கண்டுக்கல. அதே மாதிரி மேலே அங்கார பரமேஸ்வரி கோயிலிட்ட ஒரு போர் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, அதை கூட யாரும் கண்டுக்காது இருந்தாங்க. எதனா ரிப்பேர் பண்ணணும்னு நாங்கள் எதனா முயற்சி எடுத்தோன்னா சிலர் வந்து நீங்கள் ஏன் செய்கிறீங்க அது ஏன் செய்கிறீங்க ரொம்ப ப்ராப்ளம்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஒரு கண்ட்ரோல் வரைக்கும் பொறுத்து பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே தண்ணி இல்லைன்னா ஜனங்களுக்கு சொல்லணுமா, லேடிஸுங்களுக்கு தேவை முக்கியமாக தண்ணி பிரச்சனை. ஜனங்க வந்து என்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க, ஆரம்பம் தண்ணி இது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும். மேடம் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை, ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் நான் ஃபோன் பண்ணேன். மேடம் பெல்காவி மீட்டிங்கில் இது வரைக்கும் இருந்த எம்எல்ஏ யாருமே அது மாதிரி மீட்டிங்லலாம் எடுத்து வந்து தைரியமாக பேச மாட்டாங்க. ஒரு பப்ளிக் பிரச்சனையை மேடம் வந்து மீட்டிங்காக இருந்தால் கூட தன்னுடைய தொகுதி ஆளுங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படியே அட்டன் பண்ணி பிஏக்கு ஃபோன் பண்ணி பிஏ வந்து அப்பயே எனக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து தண்ணி பிரச்சனை இருக்குதாமே, இன்றைக்கி சண்டே ஆச்சா, நாளைக்கு சண்டே வந்து சண்டே முடிஞ்சிட்டு இருந்தே மண்டே வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுநாளும் ரிப்பேர் வந்து செஞ்சு போய் ரிப்பேர் அடித்து மறுபடியும் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 2 டைம்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதனால் எல்லார் சார்பாகவும் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறோம். சொல்லுங்கள், என்ன பேசுங்க. நன்றி, வணக்கம். எதனா சொல்லுங்கள். எம்எல்ஏ மேடம் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். எம்எல்ஏ மேடம் அவர்கள் முதற்கண் வணக்கம். எம்எல்ஏ மேடம் அவர்கள் எங்கள் ஏரியாவில் தண்ணி பற்றாக்குறை, ரோடு பற்றாக்குறை அதிலெல்லாம் செய்து முடித்து கொடுத்திருக்கிறார்கள். புதியதாக ரோடு போட்டு கொடுத்திருக்கிறார்கள். தண்ணி குழாய் ரிப்பேர் 4 இடத்தில் ரிப்பேராக இருந்தது, அந்த குழாய் ரிப்பேர் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஃபோன் பேசினாலும் உடனே ஃபோன் அட்டன் பண்ணி நான் இது செய்கிறேன் என்று உடனே வாக்குறுதி கொடுக்கிறார்கள், ஆள் அனுப்புகிறார்கள். எல்லாவற்றிற்கும் அவர் எல்லாம் செய்து கொடுத்ததுக்கு முதற்க நன்றி, வணக்கம். எம்எல்ஏ மேடம் அவர்கள் முதற்க வணக்கம். நன்றி. எம்எல்ஏ மேடம் எது கேட்டாலும் எங்களுக்கு செய்யறதில்லைன்னு சொல்றதில்ல. போர்வெல் ரெடி ஆகுது இருந்துச்சு, வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. எம்எல்ஏ ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க, எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி.